ஷேய் பாரத் மாதா பார்வதி அதில் மீனாட்சி 3 கணக்கு. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. உலக நாடு அதை வேறு மாதிரி கணக்கிலே முடிச்சிடுவார், செகண்டில் முடிச்சிடுவார். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதியை குடும்பத்தில் ரேஷன் கார்டில் இருக்கிற எத்தனை அவன் கேடுகட்ட கிடந்தான் சரி. இப்போ எம்எல்ஏ வீட்டில் அவன் பொண்டாட்டி புள்ளையே ஒவ்வொரு பக்கமாக பிரித்து போடுவார். பிரித்து இப்போ அவன் என்ன சேட்டை பண்ணுதான், ஒரு எம்எல்ஏ வந்து ஒவ்வொரு தொகுதியில் உட்காந்து பிரித்து விற்கான், பிரித்து ஆடுதான். டாஸ்மார்க்கு இந்த சாராயம் எல்லாத்தையும் பிரித்து வச்சுக்கானா. அதே மாதிரி இந்த செம்மத்தில் கடவுள் அவர் போட்ட கணக்கு, ஏட்டில் உள்ள கணக்கு, ஏடு உள்ள கணக்கு. 7வது செம்மம் நான் உட்காந்து என் புள்ள குடும்பத்தோடு உட்காரையில் வானரப்படை உள்ளே கொண்டு வந்து எப்படி பிரித்து நீ நச்சு வச்சியோ அந்த மாதிரி நானே வானரப்படையில் வச்சு 13 செயலரை, 13 கம்பி எல்லாம் அவன் குடும்பத்தில். இப்போ எம்எல்ஏ இருப்பான், அவன் பொண்டாட்டி இருப்பான், மவன் இருப்பான், மவா இருப்பான், எல்லாம் சொகுசாக வாழ்ந்து நக்கியிருக்கா. உழைப்பு இல்லாமல் 2 கையை காலை தூக்கி போட்டு எப்படி உடம்புகளை வளர்க்கணுமோ, பெண்ணுக்கு பெண்ணு, ஆணுக்கு ஆணு, உடம்பு உழைப்பு இல்லாமல் உடம்புகளை அந்த பேப்பரை வச்சு வளர்த்து நக்கி போகிறான். அந்த உடம்பு வளர்த்த நக்குனதை அப்படியே 13 செயலரில் அவன் வாரிசுகளை பிரித்து போடுவார். முதலமைச்சருக்கு ஒரு செயலரை, புரியுதா, அதெல்லாம் தனி செயலரை போட்டுருவார். அதுதான் 13 செயலரை. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் எத்தனை அமைச்சர் முதலமைச்சர் இருந்தானோ அவனை பூரா ஒரு செயலரை, புரியாடா. மந்திரிக்கு ஒரு செயலரை, எம்எல்ஏவுக்கு ஒரு செயலரை, தமிழ்நாடு முழுவதும் எத்தனை எம்எல்ஏ இருந்தானோ அவனுக்கு ஒரு செயலரை, புரியுதா. முதலமைச்சர் எத்தனை பேர் கிடக்கான. இப்போ செத்து போன காலத்திலாம் கழிச்சிருவாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வானரப்பட கழிச்சிருவான். அது இப்போ கிடந்து உருட்டி ஓடிட்டு அலைதானா இவனுங்களுக்கு ஒரு செயலரை. இந்த செயலரை 25 மாநிலத்தில் ஒரே முதலமைச்சராக உள்ளே கிடப்பான். நான் இப்படி கூத்தடித்தேன், நீ அதெல்லாம் பேசணும்ல, அவனுக்கெல்லாம் பேசணும்ல. இப்போ கடவுள் வந்து உட்காந்துட்டாரு, நம்மளை போட்டு அடைச்சி வச்சுருக்காரு. அந்த வாயை, அந்த நாக்கை வெளியே இழுக்க விடுவார். அது மாதிரி மந்திரிக்கு, வேறு எம்எல்ஏவுக்கு, எம்பிக்கு ஒட்டு மொத்தமாக ஏகப்பட்ட எம்பியாக கிடப்பான். அந்த கணக்கில் கடல் பகுதியில் போடுவார் எம்பிக்கு மட்டும், புரியுதா இல்லையா. அப்படியே கடல் கொந்தளிப்பில் மீனுக்கு இறையா போயிடுவான். இந்த பேகை பூரா ஒவ்வொரு செயலறையில் பூமிக்கு கீழே இறக்கிடுவார். டக்குன்னு அப்படி ஒரு செகண்டில் உள்ளே இறக்கிடுவார். இறக்கி முடிச்சோன்னே சப்புன்னு ஒரு அமுக்கு, ஆத்மா பூரா அள்ளி கொண்டு போய் எரிங்கடா. பூரா படைகள்லாம் ரெடியாக நிற்கும். கடவுளுடைய படைகள் அங்கங்கே 13 செயலறையில் எல்லாம் கடவுள் கொடுத்த பவரால் உட்காந்து எல்லா படைகள் இருப்பான். நெரிச்சோன்னே அள்ளி கொண்டு போய் எரிமலை கீழே வெண்ணி தண்ணி கொதிக்கி இடத்துல போட்டுருவார், புரியா. அடுத்து 10,000 கோடி உள்ளவனுக்கு பிரித்து போடுவார். அந்த 13 செயலறையில் உள்ளே அமைச்சிருவார். அதுதான் கணக்கு. நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு கேட்கலன்னா கணக்கு பயங்கரமான கணக்கு உள்ளே வரையில் எல்லா சிக்கலும் வரும், எல்லா சிக்கலும் மோதும். பாழாக்கி வச்சுருக்கான், பார்க்கலையா. எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் பார்க்கலையா, பூமியில் இறங்கி வந்து பார்க்கணும். பூரா பாழாக்கி வச்சுருக்கான், அம்போட்டும் பாழாக்கி வச்சுருக்கான். போட்டார் நீதிமான் முக்கால் சத்தியம் போட்டாச்சப்பா. 13 செயலரில் இந்த பெயருக்கு இன்றைக்கி போட்டார். அதான் அரசு கண்டார ஒளிமே அரசுன்னு வச்சு பேப்பர்களை எழுதி அச்சடித்து பேப்பரில் வச்சு விளையாண்டு நாசம் பண்ணி வச்சுருக்கான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் மோட்டா பேகலாம் முக்கால் சத்தியம்.